ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அம்மா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஏன் ஜன்னலை திறக்கல? ஏன் திறந்து வச்சா தானே அனல் போகும். இவங்க ஜன்னலே திறக்க மாட்டேங்கிறாங்கங்க. எங்கள் அம்மா என்னதான் சொல்ல, பூச்சி வருது பள்ளி எல்லாம் பா திறந்தோடனே எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. என்ன எத்தனை வருஷம் ஆகுதுமா உனக்கு கல்யாணம் ஆகி? 39 இல்லை 38 முடிஞ்சு 39 ஸ்டார்ட் ஆகுது. என்னங்க பால் பாயாசம் கொல்லக்கட்டை ஓப்பன் பண்ணுங்க, நாங்கள் போய் சாப்பிடுவோம். 60 ரூபா இது. என்னை ஏமாத்திட்டாமா அந்த கடைக்காரன். ஊத்துங்க. அவர் அந்த இடியாப்பக்காரன் அங்கிள், நான் கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. வெரி சேட். வருவாங்க 2 பேர், ஹரிசும் என் வீட்டுக்காரரும். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். போங்க, ஹாய் சொல்லு. பாய் சொல்லு. போங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. வாங்க போகலாம், கிச்சனுக்கு போகலாம். அப்படியே வீடியோ அப்படியே எடுத்து அப்படியே போடுவேன் நான். வாங்க போகலாம், எடுத்துட்டு வாங்க. வா பாபிமா. ஒரு ஒயர் பிப்பார். இந்த ஒயர் பிச்சு காசு கிடைக்குன்ட்டு அது பிப்பார் எங்கள் அப்பா. இதில் எவ்வளோ வரும் இப்போ? அரை கிலோக்கு எவ்வளோ வரும்? அம்மா கிச்சன் பாருங்க என்ன செஞ்சுருக்காங்க அம்மா. ஆமாம் வந்தாம்மா பிரதிபாக்கா கூட. அக்கா கூட வந்துட்டு அக்கா கூடயே இருந்தான். அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறமா அம்மா கிட்ட போகணுன்னு. அங்கே தான் அபியாக்கா இருக்காங்களா, அபியாக்கா பார்த்தா பயப்படுவான். இல்லை இல்லை அபியா பிரதீபாக்கா கூடயும் அப்புறமா ஹரிசு தருண் நல்லா இருந்தால அவங்கள விட்டு இவங்க இறங்கவே இல்லை. அப்புறமா நாங்கள் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகணும்ல, அதனால கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டான் அப்பமே பாப்பா. அத்தை அவன் இல்லைம்மா, அவன் இங்கேயும் வரணுமா, நிர்மலாக்கா வீட்டுக்கு போகணுமா, நிம்மி அவன் மாமா வீட்டுக்கு போகணுமா. அவர் யார் யார் மூடு வருதோ அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லுது. இப்போ போயிடுறான். கேபி இப்போ எல்லா வீட்டுக்கும் போகணும்னு சொல்றாங்க. குழந்தை வந்தாலும் இருக்கிறான். ஏன் ஓல்டேஜ் கம்மியாக வருது, திருப்பணும் போல. உங்களுக்கு திருப்ப தெரியாதாப்பா? நாளைக்கு கிளம்புறாங்க. பிரதிபாக்கா பாத்தியாமா? அக்காட்ட பேசினியா? பார்த்துட்டியா? எப்படி இருக்காங்க அக்கா? ஒல்லி ஆயிட்டாங்க தானே? தருணு குட்டி பையன் அவரு தான் ஒரே. அபியாக்காவும் அங்கதான் இருக்காங்க எங்க வீட்டுல எல்லாரும். அபியாக்கா வீட்டுக்காரரா வரல. அவர் கூப்பிட்டோம், நான் போன் அடிக்கிறேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரா போனை. அக்கா வீட்டுக்காரர் வரல. எங்க வேலையில் இருக்கிறாரோ எங்க இருக்காரோ. அவங்க கடைக்கு போயிருக்காங்க. வேற ஏதாவது பேசுங்க. என்னம்மா நீ பாயச தரமா வந்து உட்காருங்க. வாங்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கல. வாங்க, உங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்சல்ட் பண்றீங்க. சரி, எனக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்துங்க, நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். நீ அப்பாவுக்கு உனக்கு எவ்வளவு வேணுமோ வச்சுட்டு எனக்கு ஊத்துங்க. செம்ம அனலா இருக்குங்க. பயங்கர அனல். அனல். அப்ப என்ன சாப்பிட்டீங்க? பயங்கர அனலா இருக்கு. நீங்க ஜன்னல திறந்து வைக்கிறனால தான் இவ்வளவு பிரச்சனை. அந்த ஜன்னல திறந்து வைங்க மாடியில, அதனால அனலா இருக்கு. நீங்க ரொம்ப வெயில் என்னப்பா? 115 டிகிரிக்கு மேலயா? எதுக்கு காசு கொடுத்து இதை வாங்கிட்டு வேற ஏதாச்சும்? அவரு நான் கேட்டமா, அவரு தெரிஞ்ச அங்கிள்ல டக்குன்னு பேக் பண்ணிட்டாரு. நான் ரிட்டர்னாவது பண்ணிருப்பேன். அதுக்கும் உங்க மருமக விடவே இல்லை. நான் என்ன பண்றது? அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். உடனே உங்க மருமக பிசினஸ் பண்றவங்க வயிற்றுல அடிக்க கூடாது அப்படின்ட்டாரு.
பாவம் அவரு வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்ல முடிவு எடுத்துக்கிட்டு வாங்க. நான் அவர் எப்பவுமே அந்த கொலக்கட்டை இருக்கும் வாங்கிட்டு வருவான் தெரியுமா, அந்த கொலக்கட்டை இருக்குன்னு தான் நான் போனேன். அவர் பால் கொலக்கட்டை அவர் பேக் பண்ணிட்டாரு. நான் சொல்றதுக்குள்ள அதானே அவர் பண்ணது தப்பு தான் இன்னைக்கு. கேவலமா இருக்கு. விடுங்க, ஃபுல்லாத்தையும் ஊற்றுங்க, அப்போ தான் அந்த உருண்டை வரும். அதே உருண்டை இருக்கும்ல அந்த கொலக்கட்டை. நீங்க எடுத்துக்கோ மாட்டேங்க. அது வேற அவர் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, கடைக்கு போயிருக்காங்க அரிசிக்கு பனியன் வாங்க. இன்னொங்க இந்த 3 கிளாஸ் தான், இதுக்கு நானே செஞ்சிருப்பேன் பால் கொலக்கட்டை. எங்கள் வீட்டில் நான் சூப்பராக செய்வேன். அம்மா நான் சூப்பராக பால் கொலக்கட்டை செய்வலாமா? ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கே நிறைய பேருக்கு தெரியும் நான் பால் கொலக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செய்வேன். ம் ம் புரியுதா? அப்புறமா அதை நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல கொலக்கட்டையை போட்டுடணும். போட்டுட்டு அப்புறமா வெல்லத்தை கொட்டணும். கொட்டி பால் தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு செய்யணும். கண்ணு வலிக்கு முது வலிக்கு படுங்க படுங்க. அப்பா கொடுக்க வேண்டியதானே அதை? அதான் இருக்குல்ல 3 கிளாஸ். யாருக்குல்ல? உனக்கும் அப்பாக்கும் ஒன்று, நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணிப்போம். ஏன் வர இங்கே பாருங்க, கொலக்கட்டையே காணுங்க. எப்படி என்னத்த சொல்றப்போ சாப்பிடுங்க. நான் பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். இது அங்கே அவங்களுக்கு கொடுக்கணும், பசங்க வருவாங்களே. இப்படிதான் உருட்டி போடுவாங்களா? நல்லா நானே அழகா செய்வேன். சாந்தி ஒன்னா செஞ்சு எடுத்துட்டு அந்த ஆண்டி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. செஞ்சிருந்தா. அதுல இருந்து அவங்க சொன்னதை நான் கத்துக்கிட்டு நானே செஞ்சலாமா. இது அவ்வளவா நான் செய்யல. ஜூஸியோடு சாப்பிடணும். இன்னும் ஒரு மாதிரி வாசனை வருது. எங்க அம்மா சும்மாவே 500 ரூபாய்க்கு நடிப்பாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே கொடுங்க, நான் டெஸ்ட் பண்றேன். அன்னைக்கு உப்புமாவில் சீனியா போட்டு சாப்பிட்டு உப்புமாவில் சீனி போட்டு தான் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுவீங்க. டேஸ்ட் இல்லை. நான் எடுத்துட்டா வீடியோ இந்த 60 ரூபாய்க்கு ஒருத்தல. இது 60 ரூபா. ஆனா என்ன பண்றேன், எடுங்க என்ன எடுங்க, இப்படி எப்படிங்க வச்சு மறைச்சிடாதீங்க. வெரி குட். ஒரு டக்குன்னு இது பண்ணிட்டாருங்க. நல்லா இல்லை, வேஸ்ட். ருசியே இல்லை பாரு. ரேஷன் அரிசினா கூட ஒரு ருசி வரும். மேலே போனீங்களாம்மா மாடிக்கு? போயிருக்கேன். அப்பா துணி போட்ட எடுத்தானா? நல்லா வீடியோ எடுத்திருந்தீங்க. அந்த வீடியோ போட்டேன், யூடியூப் வீடியோ. சூப்பரா வீடியோ எடுத்திருந்தீங்க. அப்படியே ட்ரைனிங் எடுத்து எனக்கு நீங்க ஷூட்டிங் மேன் மூமெண்டா ஆகிடும். வேற
இதுங்க 5 நாள் காசு வீடியோவில் வரந்தானே நான் பேசுறது. 5 நாள் காசு பிடிப்பாங்களா? ஆனால் சாமி அவங்க தந்துருவோம் நம்மகிட்ட. தரவே இல்லையம்மா, அது கேட்கலாம்ல நீ. அவங்க எடுத்த அன்னைக்கு சாவி தந்துருக்காங்க. சொன்னாங்க அது அந்த எல்லாத்துலயும் அப்படி தடி உனக்கு தெரியாத கேட்டேன். எனக்கு தெரியாதுக்கா, மாறினதுன்னு. சாவியே தரல, அதுங்களே வச்சுக்கிச்சு. அப்புறம் 5 நாள் வாடகை கேட்ட வந்து வீட்டில் ஒன்றும் உபயோகப்படுத்தலை. அது அந்த பாட்டிக்கு புரியலம்மா, புரிய வைக்கணும். நான் தெரியலன்னா பாருங்க, இவங்களும் புரிய வைக்கல. அவ்வளவுதான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு வரும்? 5 நாள் வாடகை ஒரு 700 ரூபாய் வருமா? விடு. 1000 ரூபாய், 1150 ரூபாய், மொத்தம் 3000. எவ்வளவோ இழந்துக்கிறோம் வாழ்க்கையில. 1000 ரூபாய் போனா மொத்தம் 3000 வருது. அதனால இவ்வளோ கேவலம். சம்பளம் ஆயிடுச்சா? ஆகல. மனசாட்சி இருக்கலாமா? மனசாட்சி சாவக்கூடாது, புரியுதா? கடவுள் எந்த கடவுளா இருந்தாலும் சரி மனசாட்சிக்கு பதில் சொல்லிருக்கணும். நமக்கும் அது எது தெரியாது. என்னவோ போங்க, இவங்க சொல்லணும்ல. வீடு விஷயத்துல நாங்க தான் ஏமாந்தோம். ரொம்ப நீங்க தான் அதை கரெக்டா அவங்க கிட்ட. நான் வீடியோ எடுத்து இதை நான் எடிட் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் வீடியோ எடுத்து அப்படியே போட்டுருவேன். நீங்க பேசுறதெல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆகும், புரியுதா? ஏன்னா என்னுடைய மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால வீடியோ நம்ம எடிட் பண்ணுவோம்ல, அது கிடையாது. கொடுங்க. தெரியுதா? கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எப்படி முது வலிக்குது. நீங்க வீக்கா இருக்கணும். நீங்க முட்டை சாப்பிட்டீங்களா? முட்டை சாப்பிட்டீங்களா? ஒரு மனசாட்சியெல்லாம் இங்க கிடையாது. அவங்க சொல்லியிருக்கணும். நம்ம இப்பவும் எதுவும் பேச முடியாது. எவ்வளோ காசு நீ சொத்து நிலம்லாம் வித்துட்டு வந்து நிற்கிற, இந்த 1000 ரூபாய் ஜுலிப்பி காசுன்னு விட்டுரு, அவ்வளவுதான். இதுக்கு வாதாடி நம்ம ஒன்றும் பேச முடியாது. நீங்க வாங்க மாட்டீங்க தான், என்ன பண்றது சொல்லுங்க. வீட்டுக்கு வந்து என்ன நடந்தது? சிங்கில கை போட்டு யார் ரெடி பண்ணா? அதோட கையிலமா சவுண்டா பேசுங்க, அப்பதான் கேட்கும். வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டீங்க. அப்புறம் ராகெல்லாம் கஷ்டப்பட்டு மாட்டினான். பாப்பா தான் கஷ்டப்பட்டுச்சு. அவங்க சாவியும் தரல, வச்சுக்கிட்டாங்க. அது தந்துருக்கணும்ல. தந்துருந்தா நம்ம ஜாமான் எடுத்துருப்பாங்க. சொல்லு, சுத்தம் பண்ணணும்னு அவங்க சாவியை வச்சுக்கிட்டாங்க. ஆமா, என்ன குழம்பு தெரியுமாமா? முருங்கைக்கீரை, அதுக்கு அடுத்தது மிளகு குழம்பு, எறா தொக்கு, கோவக்காய் ரசம். இந்த கோவக்காய் ரசம் எறா தொக்கு நான் செஞ்சேன். 3 சமையல். அதில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு எறா தொக்கு. அக்கா எல்லாம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. 2 நாளாக பிரதீபா நாங்கள் அக்கா இருக்காங்களா, அக்கா நாங்கள் தான் சமைச்சோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. குட்டி பையன் என்ன சொன்னான் தருண்? கேட்டேன். பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டி நல்லா இருக்கியா கேட்டாங்க அப்படி சொல்லிச்சு. நாளைக்கு காலையில 5 மணிக்கு கிளம்புறாங்க, விடிய காலையில. அதான் தெரியல. இல்லப்பா, அவன் இங்க இருந்தா தங்கி இருந்து படிக்க போறான். வாரிஸ்மா டே, பாயசம் நல்லாவே இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. அவரு நம்மளை ஏமாத்திட்டாரு. 60 ரூபா நஷ்டம். எங்க அம்மா மூஞ்சி மாதிரி இருக்குட்டாங்க. அவர் என்ன ரொம்ப ஏமாத்திட்டாரு. அவர்கிட்ட நான் போவே மாட்டேன் லாஸ்ட் இதோட. சே, கொடுத்து அனுப்புங்க ஒரு தங்கம். என்னம்மா 2 பேரும் சாப்பிடுங்க. சாப்பிடுதோ இப்படிதான் இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சாப்பிட்டு பாடுறா. இவங்க நல்லா இருக்கா சொல்லுங்க. சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு வாய் கொடுங்க, அவன் சொல்லட்டும், அப்பதான் நம்புவேன். நல்லாவே இல்லை, அவன் தான் உண்மையை சொல்லுவான். அந்த கொலக்கட்டையோட சாப்பிடுமா?
கொலக்கட்டை உருண்டை உருண்டையா இருக்கும் பாரு. ஆ நல்லா தான் இருக்கு. இது மேல என்னன்னு எதிர்பார்க்கறேன். என்னடா? நல்லா இருக்கு. இன்னும் எப்படி நீ செய்யற மாதிரி வேணுமா? ஆமா. நீ செய்யற மாதிரி எல்லாம் வராது. ஓரா பேசக்கூடாது அப்படின்னு செஃப்பா நீ அப்படியா? அம்மா எதுனாலும் குறை சொல்லி தான் பழக்கம். ஏமா இப்ப இவருக்கு பாயசம் குடிக்கலன்னு எங்க அப்பா கடுப்புல கத்திட்டு இருக்காரு. நான் போய் குத்துட்டு வரேன். இருக்கும் பட்னியா எடுத்திருக்கேன். இவரு இன்னைக்கு ஃபுல்லா பட்னியா கந்தாரா? ஏமா அப்பா வீடியோல சொல்லிட்டாரு நீ ஃபுல்லா ஆமா. நீ சாப்பிட்டதானே நல்லா இல்லை அப்புறம் கேட்கறதா? கொலக்கட்டையே இல்லையே, வெறும் வெள்ளை தண்ணி தான் இருக்கு. அது எல்லாம் இந்த கிளாஸ்ல வந்துட்டு இருக்கு. அவரு சாவடிக்கு நல்லா அருமையா இருக்கு. நானே நான் கொலக்கட்டைக்கார பத்தி பேசிருக்கும் போது அவரு சாவடிக்கணும் பட்டினியா சொன்னோன்னே நான் நினைச்சேன் அவரு தான் சாவடி. நான் அப்படியே நினைச்சேன் கொலக்கட்டை பாவம் அப்படின்னு நினைச்சேன். ஒண்ணு கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அது சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 உருண்டை தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னதான் நீ செய்யற மாதிரி இல்ல, நீ செய்யற மாதிரி இல்லம்மா, இது நல்லா இருக்கு. ரொம்ப சிரிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் செய்யற மாதிரி உண்மையாவே நீ செய்யற மாதிரி இல்லம்மா, இது நல்லா இருக்கு. உண்மையா தான் சொல்றேன், நீ செய்யற மாதிரி இல்ல, நல்லா இருக்கு. நீங்களே குடிங்க அந்த வெள்ளை தண்ணிய. ஏய் நல்லா இருக்குப்பா. அதுல பால் கூட அவர் கலக்கல. அட்வான்ஸ் வந்து நீங்க 13 நாள் காசு கொடுங்க கேட்டா பாடுங்க. அதனால முக்கியமான விஷயம் நான் வீடியோ எடுத்துருக்கேன், அப்புறமா முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. என்னப்பா உங்களுக்கு 1 லட்சம் லாட்டரி சீட்ல விழுந்துச்சா? என்னது? உன்னை நான் ஜெயில மாட்டி விட்டுருவேன் போலீஸ் கிட்ட. எடுப்பியா? அத்தை இங்க வந்து செட்டில் ஆக போறாங்களாமா? அங்க அப்ப சொந்த வீடெல்லாம் வீடியோ எடுத்து சாப்பிடலாமா? கல்யாணம் பண்ண போறாங்க கரெக்டா? ஏங்க எப்பவுமே 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல கட் ஆகுற வீடியோ 17 நிமிஷம் போயிட்டு இருக்காங்க. தெரியல, இன்னும் சூடாகல. ஹீட் ஆயிடுச்சுனா கட். என்ன பாச்சி? இது மெஜ்ஜி பாருங்க. வெஜ்ஜியை பாருங்க. டியர் எஸ்தர், KYC ரெக்கார்டிங் வேரிங் இன் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் KYC ஒண்ணே இல்ல. இது ஆண்டிது சிட்டி யூனியன் பேங்க். இது யூனியன் பேங்கா? ஆமா. அம்மாவுடைய ஹவுஸ் டூர் பாருங்க. இப்படி இருக்குதா? இப்படி வாங்க, வந்துட்டா அது பாத்ரூம், இப்படி வந்துட்டா கிச்சன். அம்மா கொஞ்சம் தான் சமாளிச்சிருக்காங்க, எதுவுமே அம்மா வச்சில்ல. செம்ம நல்லா இருக்குங்க வீடு, பயங்கர நல்லா. வீட்டில் இருந்தவங்க எப்படிதான் கலிஜியா வச்சுட்டு போனாங்கன்னே தெரியல. அப்புறமா இது ஒரு பெட்ரூம், இப்படிதான் இருக்கும். ஃபியூச்சர்ல கைரே வச்சலாம் காசு எடுக்க முடியும்னா எடுக்க முடியாது. ஏன்னா ஆதார் கார்டுல கைரே ஊழல்ல, ரேஷன் கார்டுல ஊழல் மாட்டதுல இதுவும் கூடாது. இப்போ எனக்கு வந்துரும் ஊழல் அவளும் அங்கேயும் தான் ஊத்திட்டு இருக்கேன். இன்னும் இப்போ நீங்க ஊத்துங்க, அதுக்குன்னு தலையில ஊத்திட்டு இருக்காதீங்க, போங்க. வரப்பலாம். அம்மா பாய். பாய் பாய். இன்னைக்கு உடைய எங்க அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு நீங்க 60 ரூபா வேஸ்ட் ஆக்கிறீங்க. 6 அந்த 6 நான் மறக்க மாட்டேன். மோரு அந்த 6க்கு காரணம் இந்த ராகவன் என்கிற ரா. ஏய் பாப்பமா எனக்கு மாம்பழம் வாங்கிட்டாங்க. சரி பாய். சரி காசு உங்க கையில இருக்கிறதே தப்பு, என் கையில காசு கொடுங்க. பாய் பாய். பாய் சொல்லுங்க அப்பா. ராகவமாங்க பாய் சொல்லுங்க. அரிஸ்மா வா, தரத வாங்கிக்கோமா. தம்பி 50 ரூபாய் வாங்கி போயிட்டான். 50 ரூபாய் எங்க அம்மா கொடுத்தாங்க. 200 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தாங்களா எங்க அம்மா? தருணுக்கு வாங்கி போச்சு 200 ரூபாய். வாங்கி போயிட்டு அரிசிட்ட கல்யாண நாள்ல எனக்கு காசு கொடுங்க. கல்யாணம் அவங்களுக்கு நம்ம கல்யாண நாளுக்கு எனக்கு காசு கொடுங்கம்மா.
உடனே நான் ஏறி தரணும். நீ தானே எனக்கு பிரியாணி போடணும், அப்ப நீ தான் தரணும். அப்படி. இது நல்ல ஜாலியா சந்தோஷமா. ஏங்க நம்ம ஜாலியா சந்தோஷமா இருக்கோமா? இந்த வார்த்தைக்கு எங்க பதில் கேட்டே அவனீங்க எங்க அம்மா கிட்ட. கத்தருக்கும் ஜாலியா சந்தோஷமா இருக்கும். நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் தேவனுக்குள் பாய் பாய். ஏய் யாருக்கு நான் சொன்னேன்? அங்க இருக்க ஆயா பார்க்கவே வேடா. அரிஸ்மா கூப்பிடுறாங்க பாரு, வந்து திருமுகத்தை காட்டு. பாய் 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 பாய். ஐயோ வராங்கங்க அவங்க, எங்கங்க அரிசை பார்க்க வராங்க. பாய் அம்மா பாய்.